அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், அதாவது ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அந்த நிகழ்வானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, அழகு, காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரர் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஆடம்பர நாயகன் தான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எடப்போட்டு பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தவங்க செஞ்ச தவறுகளாக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச நியாயமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை கரெக்டான விதத்தில் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தனி திறமை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்ருக்கோங்க. சரின்னா சரி, தவறுன்னா தவறுங்க. நான் எப்போவுமே நேர்மையாக தான் இருப்பேன். என்னுடைய நேர்மைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எதுவாக இருந்தாலும் அது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அதை விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக தாங்க நான் நடந்துகிட்ருக்கிறேன். எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாமே எதிராகவே நடந்துகிட்ருக்கு. நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டுருக்கு. எல்லாமே பார்த்து பண்ணுறேன். எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் அதில் தேவையில்லாமல் உபத்திரத்தை தேடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு தான் பழக்கம். எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விதத்தில் ஜஸ்ட்டு என்னுடைய சூழ்நிலை என்னென்னு புரிஞ்சிக்கிற தன்மைகள் கூட என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியல. இதனால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை எதிரியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஓடி போய் உதவி செஞ்சேங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு கை கொடுக்கறதுக்கு ஆதரவுக்குன்னு சொல்லி யாருமே இல்லாத ஒரு நிலை. எல்லா விஷயத்தையும் தனியால் நின்று போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விஷயம் எனக்கே தெரியும். என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் மட்டும்தான், என்னுடைய தோல்விக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா இதுக்கான பிரதிபலன், பதில்கள் எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு எதிர்மறையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் என்னோடய மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிட்டுருக்குங்க. எல்லா விதத்துலேயும் பண ரீதியாகவும் சரி, ஒரு வேலை விஷயத்துலையும் சரி, ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் எதிர்ப்புகள், அதாவது பெரிய லாஸஸ் மட்டுத்தையும் பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறுங்க? எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிற என்னாலேயே சில காரியத்தை இறங்கி துணிச்சலாக செய்ய முடியல. ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு விதமான பதட்டமும் பயம் அப்படிங்கிறதும் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த அமைப்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் சுமார் 1 மாத காலகட்டங்கள் நடக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சேன். எல்லாத்தையும் நேர்மையாக செஞ்சேங்க. ஆனால் அந்த நேர்மைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு டீம்லேயோ, எனக்கு பிடிக்காத ஒரு சில வேலைகளோ செய்கிற மாதிரி ஒரு நிலை. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குதுங்க. என்னால் முடியாதுன்னு சொல்கிற வேலையை எனக்கு பிடிக்கல, அதை நான் நியாயப்படி செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட என்னை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒரு டீம் பிடிக்கவே இல்லைங்க. அந்த டீமில் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்கணும், இந்த டீமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மாறுங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியே விலகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லை, அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்திற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உருவாகுங்க.
புதிய வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழில் விஷயத்துலையும் சரிங்க, நான் ஆசைப்பட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே என்னுடைய சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை. வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறது செய்கிற மாதிரி இருக்குது. இல்லை பிஸ்னஸ் பண்ணாமல் ஏதாவது வேலைக்கு போய் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலைகள் எனக்கு எப்போ தான் அமைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்கி ஒரு கௌரவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது வருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சில சூழ்நிலை. யாராலும் உங்களை விட்டுட்டு போனாங்களா, கணவன் மனைவி விட்டுட்டு அல்லது மனைவி கணவனை விட்டுட்டு பிரிந்து வாழ்கிறவங்க, காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், அதாவது காதலர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்குங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது விட்டு சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. என் நண்பர்கள் கூட உங்களை நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று சரியான விதத்தில் இல்லை, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் எனக்கு அமைய போகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். கண்டிப்பாக இதனால் ரொம்ப மன உளைச்சல் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. அந்த நிகழ்வுகள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே போல் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுருதுங்க. அதே போல் நாங்கள் இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக ஏதாவது குழந்தை பாக்கியம் பெற்றெடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம், அதுவும் சரியான விதத்தில் அமையல. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மாறுங்க. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல சுப தகவல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சேருங்க. ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேர்த்துக்கு ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறதே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப ஊதி பெருசாக்கி இன்றைக்கி 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசக்கூடிய நிலைகள் இல்லாமல் இருக்குது. இதனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல, அவங்களுடைய கல்வியில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. அவங்களும் இதுக்கு உண்டான மன உளைச்சல்கள் அப்படிங்க ஏற்பட்டிருக்கு. எந்த நிலைகள் படிப்படியாக மாறும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டானபடி அடுத்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம், கல்வியில் ஒரு லெவலிருந்து அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பெரிய பெரிய படிப்புகள் படிப்பதற்கான ஒரு சில யோகங்களும் கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குங்க. மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருமோ, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கரெக்டான விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. அதே நிலையை எதற்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஆயுள் கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் மருத்துவம் ரீதியாக நல்ல ஒரு அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பெண்களுக்கு ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவன்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதோ, தன்னை விட்டுட்டு விலகி போனவங்க கூட உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. யாராலும் உங்களை விட்டுட்டு போனாங்களோ, உங்களை சரியாக புரிஞ்சிக்க முடியலையே, மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினாங்களோ, அவங்களே அவங்க செய்த தவறுகளை சொல்லி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்குண்டான சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணித்து துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.